இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டு வீடு கட்டியிருக்காப்புல. அவங்களோட இடத்த நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு கனவு இருக்குன்னு சொல்லப்போனால் பெரிய கனவு இது தான். சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும். இந்த கனவு தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவு. இது பாருங்கள், இந்த கனவு இப்போ நம்ம நண்பருக்கு நிறைவேறி முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு 90% முடிஞ்சு இன்னும் ஒரு 10% தான். அவர் உண்மையிலேயே அவரோட உழைப்பாலையும் அவர் கஷ்டத்தாலையும் உயர்ந்து சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டி எழுப்பியிருக்கார் பாருங்க. அது பெரிய உண்மையான ஒரு விஷயம். உண்மையாக உழைச்சி நேர்மையாக இது பண்ணி எழுப்பியிருக்காரு கட்டி. நிறைய பேர் இந்த ஏமாற்று வேலை, ஃப்ராடு வேலை பண்ணி இந்த மாதிரி பண்ணி கட்டக்கூடியவர் இருக்காங்க. ஏமாற்று வேலை பண்ணி அப்படி இவர் செய்யலை. நேர்மையான முறையில் கட்டி வந்திருக்காப்புல. இன்னொன்று, வீடு கட்டக்கூடிய புதுசாக வீடு கட்டக்கூடியவர்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ இன்ஜினியர் இப்போ ஏகப்பட்ட இன்ஜினியர் உருவாகிட்டாங்க. இங்கே இந்த உலகம் முழுவதும் வீடு கட்டக்கூடிய இந்த சிவில் இன்ஜினியர் நிறையா உருவாகிட்டாங்க. ஆனால் நம்ம அதில் பார்த்து கொடுக்கணும். வீடு கட்ட போகும்போது இன்ஜினியர் நம்ம பார்த்து கொடுக்குறதில் பொறுத்து இருக்குது. நம்ம இன்ஜினியர் கண்ட வண்டியும் அவன் வண்டியும் கொடுத்தமாக்க அவன் மட்டமான சிமெண்ட்டையும் மட்டமான கம்பி மட்டமான செங்கல் இந்த மாதிரி போட்டு தரம் இல்லாமல் கட்டி கொடுத்துட்டு போயிடுவான் ஏமாற்றிட்டு. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இன்னொன்று, வீடு எப்போவுமே நம்ம வீடு கட்டிட்டு நம்ம எனக்குன்னு இருந்துடக்கூடாது. வீட்டில் இன்ஜினியர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், வீடை கட்டிக்கிடுவார் இந்த மாதிரிங்கிறத நம்ம அந்த இதை மறந்துடணும். அந்த மாதிரி நினப்பே வரக்கூடாது. நம்மளும் போய் என்ன செய்யும், நம்ம போய் பில்டிங்கில் நம்ம உடம்பு மாய்ச்சல் பார்க்காம தண்ணி விடணும். பில்டிங்க்கு நல்லா நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி விட்றோமோ அந்த அளவுக்கு பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம வீட்டில் யாரோ ஒரு ஆள் இருந்தால் போதும். போய் நம்ம தண்ணி எவ்வளோக்கு அதிகமாக விட்றோமோ காலையிலையும் சாயந்தரம் விட்டால் பில்டிங் சூப்பராக ஸ்ட்ராங் ஆகிரும். இன்னொன்று, மழை காலம் பார்த்து முன்னாடியே கட்டிடுங்க. மழை